அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட். உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக, உங்களை நோக்கி என் குரல் வடிவில். நாம் இன்று மாபெரும் எழுத்தாளுமை ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய அந்த உயிலின் மரணம் என்ற கதையை கேட்க இருக்கிறோம். கதைக்குள் நுழைவோமா? அந்த உயிலின் மரணம். வேணுகோபாலன் அந்த வீட்டின் கூடத்தின் நடுவில் கூன் விழுந்த முதுகை வளைத்து கொண்டு தனியாக அமர்ந்திருந்தார். அவர் தலைக்கு மேலே ஒரு பக்கமாக அவர் சாய்ந்திருக்கிறாரே, அந்த தூண் மிக உயரத்தில் இருக்கும் மச்சு முகட்டை நோக்கி முடிவற்று நீண்டு செல்வது போல அந்த மாடத்து விளக்கின் சுடர் தேக்கின்ற இருளிலே மாயம் காட்டுகிறது. அந்த கூடத்தில் அது மாதிரி 8 தூண்கள் 2 வரிசையாக நிற்கின்றன. மாடத்து விளக்கு வெளிச்சத்தில் 2 தூண்களே தெரிகின்றன. அது ரொம்ப பழைய வீடு. வேணுகோபாலனின் முப்பாட்டனார் கட்டிய வீடாம். கட்டிய பொழுது இருந்த மாதிரியே இப்பொழுதும் அந்த வீட்டுக்கு மின்சார விளக்கு கிடையாது. வீட்டின் முன்புறமும் அந்த கூடத்து பகுதியும் தவிர பின்னம்பக்கத்தில் பெரும் பகுதி இடிந்து போயிருந்தது. அந்த இடிபாடுகளிடையே வேணுகோபாலன் கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஏவல் செய்கிற சில ஏழைகள் பொங்கி தின்றும் புழுதியை தட்டி சில நேரம் படுத்து கிடந்தும் அங்கே குடும்பம் நடத்துகிறார்கள். பின்கட்டு இருளில் இருந்து ஒரு சிறிய விளக்கு சுடர் பூவின் இதழ் ஒன்று மிதந்து வருகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தது. வேணுகோபாலன் கூனல் முதுகை நிமிர்த்தாமல் தலையை மட்டும் திருப்பி அந்த வெளிச்சத்தை பார்த்தார். ஒரு 10 வயது சிறுமி கையில் ஏந்திய அம்மன் விளக்கு காற்றில் அணைந்து விடாமல் தனது சின்ன கையால் மறைத்தவாறு பாவாடை தடுக்கி விடாமல் மெதுமெதுவாய் நடந்து வந்தாள். கூடத்து சுவரில் மாட்டியிருந்த 40 வருஷத்திற்கு முன்பு எழுதிய போன மாசம் செத்துப்போன வேணுகோபாலனின் மனைவி வள்ளியம்மையின் படத்தருகே உள்ள மர ஸ்டாண்டில் விளக்கை வைத்த பின் விழுந்து நமஸ்கரித்து எழுந்த சிறுமியை யாரென்று அறிந்து கொள்வதற்காக, யாரது, செங்கேணி மவளா என்று புருவத்தின் மீது மறைத்த கையோடு கேட்டார் கிழவர். இல்ல தாத்தா, சுப்பு மவ, ராசாத்தி நானு. இந்த 1 வார காலமாக வள்ளியம்மை வழி உறவுக்காரர்கள் சிலர் இங்கே வந்திருந்து அந்த உறவும் தீர்ந்து போய்விட்டது என்ற தீர்மானத்திலே போய்விட்டார்கள். இப்போது அவரது தயவில் அந்த வீட்டின் பின்பக்க இடிபாடுகளில் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற உறவில்லாத அந்நியர்களான அந்த யாரோ சிலரின் தயவில்தான் தனது அனாதரவான அந்திம காலத்தை அவர் கழிக்க நேர்ந்திருக்கிறது. அவருக்கு வெந்நீர் கொடுக்கவும், 2 வேளை எதையாவது பொங்கித் தரவும், இரவில் பால் காய்ச்சி கொடுக்கவும் வேணுகோபாலன் தனிமையில் தனக்குள் சிரித்து கொண்டார். அப்போது அவருக்கு அந்த வலி வந்தது. சீ, திருட்டு நாயே, உனக்கு இனிமே மரியாதை கிடையாது என்று வாய்விட்டு முனகினார். அவர் வழக்கம் போல் தனது கையால் மார்பின் இடது புறத்தை பிசைந்து கொள்ளவில்லை. ஒரு வினாடி கண்களை மூடி ஆழ்ந்து சுவாசிப்பாரே, அது மாதிரி சுவாசிக்கவில்லை. உதட்டை கடிக்கவில்லை. தட்டு தடுமாறி எழுந்து போய் தண்ணீர் குடிப்பாரே, அது மாதிரி எழுந்து போகவில்லை. எந்தவித சலனமும் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார். ஆனால் அந்த வலிதான் என்ன மாதிரி அவர் இதயத்தை பிசைகிறது. இடது புஜத்திற்கு அருகாமையில் விழாவுக்கு மேலே மார்பு எலும்புகளின் இடைவெளியில் அவர் இதயம்தான் என்னமாய் இடித்து துடிக்கிறது. அந்த சில வினாடிகளுக்குள்ளே உடம்பெல்லாம் என்னமாய் வேர்த்து நனைகிறது. அப்போது அந்த சுப்பு மகள் ராசாத்தி அவருக்கு பால் கொணர்ந்தாள். வேணுகோபாலன் இப்போதெல்லாம் இரவில் பால் மட்டுமே சாப்பிடுகிறார். சில சமயங்களில் ஒரு வாழைப்பழமும் சாப்பிடுவார். கொண்டு வந்த பால் பாத்திரத்தை அந்த ஸ்டாண்டின் கீழே வைத்துவிட்டு, தாத்தா, பால் கொண்டாந்திருக்கேன், சூடா இருக்கு, கொஞ்சம் பொறுத்து குடிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சுப்பு மகள் ராசாத்தி ஒரு தூணிலிருந்து மறு தூணுக்கு அரை வட்டமாய் சுற்றி தாவி விளையாட ஆரம்பித்தாள். என்ன வேகமாக சுற்றுகிறாள்! ஒரு காரியமும் இல்லாமல் மூச்சு இழைக்க இழைக்க எப்படி உடம்பை போட்டு வருத்தி கொள்கிறாள்! என்ன அப்படி ஒரு விளையாட்டு! விளையாட்டு என்றாலே அப்படிதான், ஒரு காரியமும் இல்லாமல் உடலை வருத்தி கொள்வது, அப்படி வருத்தி கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி அடைவது. அடி பெண்ணே, அதெல்லாம் இப்போது தெரியாது என்று அவள் விளையாட்டை பார்த்து மனசுக்குள் பேசிக்கொள்கிறார் வேணுகோபாலன்.
தூணுக்கு தூண் தாவி விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி அந்த விளையாட்டிலே சலிப்புற்று இப்போது தாழ்வாரத்திலிருந்து முற்றத்தில் குதிக்கிறாள். ஒரு கையில் பாவாடையையும் தூக்கி பிடித்து கொண்டு முற்றத்தில் குறுக்காக ஓடி எதிர்புற தாழ்வாரத்தில் ஏறிய பின் கூடத்து 2 தூண்களை ஓடி ஓடி தொடுகிறாள். மறுபடியும் இந்த பக்கமாக வந்து முற்றத்தில் குதித்து மூச்சு இழைக்க இழைக்க, என்ன விளையாட்டோ! எல்லா விளையாட்டும் அப்படித்தான். மூச்சு இழைக்கிறது என்பதற்காக யார் விளையாடாமல் இருந்தார்கள்? விளையாடி விளையாடி இழைக்கிற மூச்சு விளையாடாமலேயே இழைக்க ஆரம்பித்தால் அதுதான் வியாதி. தூணில் சாய்ந்திருந்த வேணுகோபாலன் லேசாக கண்களை திறந்து பார்த்தார். இருள் திரை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கூடத்தின் இருட்டில் எதிரே நின்ற 2 தூண்கள் தெரிந்தன. குழந்தை குதித்து விளையாடுகிற சத்தமும் கேட்டது. அந்த திருட்டு நாய் கல்லெடுத்த சிறுவனை கண்டு பம்முகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குகிறதே. வலி குறைந்து விட்டது. வேணுகோபாலனுக்கு தொண்டை காய்ந்திருந்தது. வழக்கம் போல தானே சென்று தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்தார். போகட்டுமே என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டு தூணில் சாய்ந்து உட்கார்ந்து, ஏ பொன்னே என்று முற்றத்தில் குதித்து கொண்டிருந்த சிறுமியை அழைத்தார். அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. தண்ணீர் வேண்டும் என்று சைகையினால் காட்டினார். என்ன தாத்தா, கூப்பிட்டியா என்று அருகில் சைகையை பார்த்து, பால் வேணுமா தண்ணி வேணுமா என்று கேட்டாள். தண்ணி என்று முனகினார் வேணுகோபாலன். வெந்நீரா பச்சை தண்ணியா என்று கேட்டாள். வேணுகோபாலனால் பேச முடியவில்லை. இந்த நிலையின் பயங்கரம் தெரியாத அந்த சிறுமியின் பேதமை அவருக்கும் ரசனையாயிருந்தது. விழிகளை உயர்த்தி அவள் முகத்தை பார்த்து லேசாக புன்முறுவல் காட்டினார். அவளுக்கும் அவரது நிலைமை ரசனையாயிருந்தது போலும். என்ன தாத்தா சிரிக்கிற? பச்சை தண்ணியா வேணும் என்று அவள் கேட்டபோது கிழவர் தலையை ஆட்டினார். சிறுமி துள்ளி ஓடினாள். அவள் வருவதற்குள் தனது உடல் கூட்டிலிருந்து உயிர் துள்ளிவிடக்கூடாதே என்று எண்ணினார் வேணுகோபாலன். முன்பெல்லாம் இந்த வலி வருகிற போது எவ்வளவு தாகமாயிருந்தாலும் அவர் யாரையும் தண்ணீர் கேட்க மாட்டார். தானே எழுந்து போய்தான் தண்ணீர் குடிப்பார். அதற்கு ஒரு நியாயமும் அவர் வைத்திருந்தார். மாரடைப்பால் இறந்து போன எல்லாருமே கடைசியாக தண்ணீர் தான் கேட்கிறார்களாம். தண்ணீர் வருவதற்குள்ளேயோ அல்லது கொண்டு வந்த தண்ணீரை 2 மிடறு குடிப்பதற்குள்ளேயோ அவசரப்பட்டு அவர்கள் இறந்து போயிருக்கிறார்களாம். அந்த தாகம் வரும்போது அவருக்கு இந்த நினைவும் வரும். பல்லை கடித்து கொண்டு எழுந்து சென்று தானே தண்ணீர் எடுத்து குடிப்பார். சிறுமி தண்ணீர் கொண்டு வந்தாள். தண்ணீரை குடித்த பின் வலி முற்றாக குறைந்ததும் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார் கிழவர். அப்போது அவர் செயலோடு இருந்தார், திமிரோடு இருந்தார். மாதத்துக்கு 20 நாள் அவர் பிரயாணங்களிலேயே கழிப்பார். அவருடைய தொழில் அப்படி. பம்பாய் என்றும் அகமதாபாத் என்றும் சுற்றி கொண்டு இருப்பார். எல்லா பெரிய நகரங்களிலும் அவருக்கு தொடர்பு இருந்தது. இன்ன வியாபாரம் என்று சொல்ல முடியாது. வெற்றிலையிலிருந்து இரும்பு பெட்டி வரை விநியோகம் செய்கிற கமிஷன் ஏஜெண்டாக அவர் அலைந்து கொண்டிருந்தார். அவருக்கு அப்படி ஒரு முகராசியும் வாக்கு சாதுரியமும் உண்டு. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் பாஷையில் அவனை தூக்கி அடிக்கிற விதமாக பேசுவார். ஆங்கிலம் தவிர அவருக்கு எல்லா முக்கிய இந்திய பாஷையும் சுத்தமாகவே தெரியும். அந்தந்த பகுதியின் விசேஷ முத்திரைகளோடு அவர்களது பழமொழிகள் மரபுகளோடு தெரியும். இவ்வளவும் எப்படி கற்றார் என்று எவருக்கும் தெரியாது. அவர் பேச ஆரம்பித்தாரானால் முக்கால்வாசி பாஷை அவரது சிரிப்புதான். அவரது தொழிலின் பிரதான மூலதனமே அந்த சிரிப்புதான். அவருக்கு உடன்பாடு இல்லாத கொள்கையே கிடையாது. எதிராளி என்ன நினைத்து பேச ஆரம்பிக்கிறானோ அந்த நினைப்பையும் அதற்கு மேலும் அப்படியே பிரதிபலித்து அவன் நினைக்காத அளவுக்கு அந்த கொள்கையிலேயே உடன்பாடு காணுவதில் அவர் சமர்த்தர். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட ஒரு கொள்கைக்கு எதிரான ஒருவரிடமும் அவரால் உடன்பாடு காண முடியும். முரண்பட்ட கொள்கைகள் உள்ள இருவர் மோதிக்கொள்ளும் போதும் அந்த இருவருக்கும் தகுந்த விதமாய் இவர்கள் இருவர் கொள்கையும் பழுதுபடாமல் நூலில் விழுந்த சிக்கை பிரிப்பது மாதிரி சிக்கெடுத்து 2 பேருடைய பாராட்டுதலையும் பெற்று இடையிலே நுழைந்து நழுவி வந்து விடுகின்ற கலையிலே அவர் வல்லவர். ஏனெனில் அவருக்கு என்று பிடிவாதமான தனி கொள்கைகள் எதுவும் கிடையாது. அவரை யாரும் துன்புறுத்தவோ வருத்தவோ முடியாது. எல்லாருடைய சந்தோஷத்திலும் ஆனந்தத்திலும் தனக்கு பங்கிருப்பதாக அவர் நினைத்துக் கொள்வார்.
எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவது தன் கடமை என்றும் அவர் நம்பியிருந்தார். நாடகத்தில், சினிமாவில் வருகிற காமெடியன் எப்படி சிரிப்பு மூட்டுவதற்கு மட்டும் இருக்கிறானோ அது மாதிரி வாழ்க்கையில் அவர் இருந்து வந்தார். அப்படி இருப்பதை வாழ்வில் லட்சியம் போல் அவர் கடைபிடித்து வந்தார். இப்படிப்பட்ட சஞ்சாரங்களில் வீடு தங்காமல் நாடு முழுவதும் சுற்றி அப்படி ஒன்றும் பிரமாதமாக அவர் செல்வங்களை குவித்து விடவில்லை. அதற்காக அவர் முயன்றிருந்தால் எவ்வளவோ சேர்ந்திருக்க முடியும். ஆனால் அவர் எல்லோருக்கும் நல்லவராக, வாழ்க்கையை ஒரு சுவாரஸ்யமான சம்பாஷணையாக கழிப்பதற்காக மனிதர்களை தேடி செல்கிற மாதிரி திரிவதிலேயே திருப்தி கண்டார். வேணுகோபாலனுக்கு குழந்தைகள் அதிகமில்லாவிட்டாலும் பொறுப்புகள் நிறைய இருந்தன. அக்காலத்தில் ஒரு விதவை தமக்கை, அவளது 2 பெண் குழந்தைகள். 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரே வருஷத்தில் ஒருவர் பின் ஒருவராய் இறந்து போன அவரது தாய் தந்தையர். அவரது ஒரு பெண்ணும் பையனும் வீடு நிறைந்து இருந்தார்கள். அந்த தைரியத்தில், அந்த சூழலில் வீட்டை பற்றி கவலையே இல்லாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்த வேணுகோபாலனை திடீரென்று சிறகை வெட்டி கூண்டில் அடைத்தது மாதிரி வீட்டை விட்டு வெளியேறாதபடி படுக்கையில் முடக்கி போட்டு விட்டார்கள் டாக்டர்கள். பிரயாணம் போவதையும், கூட்டம் கூட்டமாய் ஜனங்களை பார்ப்பதையும், பல்வேறு பாஷை பேசக்கூடிய பல்வேறுபட்ட மனிதர்களோடு தன்னை இணைத்து கொண்டு சொந்தம் கொண்டாடுவதையும் வாழ்க்கையின் பயனாக அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு அது எவ்வளவு கொடிய தண்டனை! எல்லோரையும் சிரிக்க வைப்பதையே தன் லட்சியமாய் கொண்டிருந்த வேணுகோபாலன் சிரிக்கவே தெரியாத மனிதராகிவிட்டார். ஒவ்வொரு நாளையும் ஒரு திருவிழா மாதிரி அனுபவித்துக் கொண்டிருந்த வேணுகோபாலனுக்கு வாழ்க்கையின் மிக துன்பமான ஒரு இறுதி உண்மை யானை மாதிரி எதிரில் வந்து நின்று மிரட்டியது. தப்ப மார்க்கமில்லாமல் தனித்த பாதையின் வழியை அடைத்து அது நின்றது. துதிக்கையில் பிடித்து சுருட்டிய இறுக்கத்தில் அவர் விழி பிதுங்க காலடியில் போட்டு இறுதியாக ஒரே மிதியில் அவரது இருதயம் நசுங்க தேய்க்கப் போகிறது. அது என்ன வலி! நெஞ்சை பிசைந்து கொண்டு. அப்போது அவர் திருச்சூரில் இருந்தார். ஏதோ பாக்கு வியாபாரத்திற்கு பேரம் பேச வந்திருந்தார். கோயிலுக்கு போய் வரிசையாக நின்றிருந்த யானைகளை பார்த்துவிட்டு வந்தார். வருகிற வழியில் வெற்றிலை பாக்கு போட்டு கொண்டார். அந்த பச்சை பாக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். துவர்ப்பு நெஞ்சில் அடைத்தது. பின் வலித்தது. வலி தாங்க முடியவில்லை. டாக்டரிடம் போனார். வேணுகோபாலனுக்கு வலி வந்தபோது அது இதயத்தில்தான் என்று முதலில் தெரியாது. மார்பிலே வலிப்பதாக தான் நினைத்து கொண்டார். அந்த டாக்டர் அவரை பரிசோதித்த பிறகு அவருக்கு இதயம் பலவீனமுற்றிருப்பதாக சொன்ன பிறகு அவர் இப்படி தனிமையில் அலையக்கூடாதென்றும் அதிர நடக்கக்கூடாதென்றும் அவருக்கு ஆலோசனை கூறப்பட்ட பிறகுதான் அந்த வலி தனது இதயத்தில் என்பதை வேணுகோபாலன் அறிந்தார். அதன் பிறகு இந்த 25 வருட காலமாய் எப்போதாவது வருகிற அந்த வலியையும், அந்த வலி இல்லாத சமயத்தில் தனது பலவீனமான இதயம் எந்த வினாடியும் நின்றுவிடலாம் என்கிற நினைப்பையும் தவிர, அப்படி நின்றுவிட்டால் யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரவருக்கு சொல்ல முடியாத பயத்துடன் ஒவ்வொருவரையும் பார்த்து இரகசியமாக சில சமயங்களில் கண் கலங்கிறவராகவே அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆரம்பத்தில் ரொம்ப காலம் வரைக்கும் அந்த இருதய வலியை பற்றிய பயம் யானை மாதிரி பூதாகரமாக அவரை பயமுறுத்தி இருக்கிறது. நாளாக நாளாக அந்த வலி வந்து வந்து இத்தோடு உன் கதை முடியப் போகிறது என்று ஏச்சங்காட்டி ஓட ஓட அந்த பூதாகரமான யானை அவர் மனசில் ஒரு திருட்டு நாய் மாதிரி உருவகம் கொண்டது. ரொம்ப அசிங்கமாக எச்சில் ஒழுகும் நாக்கை நீட்டிக்கொண்டு வெறி கலந்த கண்களை ஏறச் செருகியவாறு ஆள் அசர்கிற நேரம் பார்த்து அவரது கையளவு பரிமாணமுள்ள மிருதுவான பூஞ்சையான, ஆனால் அவருக்கு ரொம்ப முக்கியமான அவரது வாழ்க்கையின் உணர்ச்சிகளை எல்லாம் இரகசியங்கள் எல்லாம் துடித்து கொண்டிருக்கிற ரொம்ப உயர்வான அந்த இதயத்தை கேவலம் ஒரு கரித்துண்டு மாதிரி கவ்விக்கொண்டு ஓடுவதற்கு காத்து நின்று பம்மி பம்மி நெருங்கி வருகிற திருட்டு நாய் மாதிரி. 25 வருஷமாக அந்த திருட்டு நாயை விரட்டி விரட்டியே காலம் கழித்து கொண்டிருக்கிறார் என்றாலும் ஏதோ ஒரு நேரத்தில் அவர் அசரப்போவதும் அது அதை கவ்விக்கொண்டு ஓடப்போவதும் நடக்கப் போகிற காரியம்தான் என்று நினைக்கிற போது அவருக்கு உடம்பெல்லாம் வியர்வையால் நனைந்து போகிறது. கடைசியாக அந்த பெரிய டாக்டர் மேனன் வேணுகோபாலனின் மனைவி வள்ளியம்மையிடம் சொன்னதை இவருக்கு தெரியாது என்று ரகசியமாக அவளிடம் அவர் சொன்னதை இவர் மறைவாக நின்று கேட்டார்.
அந்த டாக்டர் அவளிடம் இவருக்கு தெரியாமல் ஏதோ சொல்லப் போகிறார் என்று தெரிந்து கொண்டு அப்படி சொல்வதற்கு வசதியாக அவர்களுக்கு தனிமை தந்து அந்த அறையிலிருந்து வெளியே போகிறவர் மாதிரி பாவனை காட்டி மூடிய கதவின் பின்னால் நின்று அவர் சொன்னதை இவர் கேட்டார். அந்த டாக்டர் ரொம்ப கரார் பேர் வழியா, வீணான நம்பிக்கைகள் தந்து இழுத்தடித்து கொண்டிருப்பவர் இல்லையா. தன்னை பற்றி அவருக்கே அப்படி ஒரு நம்பிக்கை. அவர் வெட்டு 1 துண்டு 2 என்று சொல்லிவிட்டார். அம்மா, வீணா மருந்துக்கும் டாக்டருக்கும் செலவு செஞ்சுட்டு அலையாதீங்க. இது முடிஞ்ச கேஸ். அவரை சந்தோஷமா வச்சுக்கோங்க. இஷ்டப்பட்டதை செய்யுங்க. எந்த நிமிஷமும் அவர் கதை முடிஞ்சு போகும். தைரியமா இதை தாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும்னு தான் சொல்றேன். அப்போது வேணுகோபாலனுக்கு 55 வயது. வேணுகோபாலன் சாவதானமாக அந்த கதவை தள்ளி திறந்து கொண்டு வந்தபோது எவ்வளவு பொய்யான புன்னகையோடு அந்த டாக்டர் இவரை பார்த்தார். வேணுகோபாலன் வள்ளியம்மையின் முகத்தை கூட பார்க்கவில்லை. வேணுகோபாலனை எல்லா டாக்டர்களும் கைவிட்ட பின் அவரும் டாக்டர்களை கைவிட்டு விட்டார். வருகின்ற சாவை வலிமையுடன் சந்திப்பது என்று தீர்மானம் கொண்டார். கூடியவரை அதை எதிர்த்து மனோதிடத்துடன் போராடி விடுவது என்று வாழ்வின் மீது கொண்ட காதலால் அவர் வைராக்கியம் கொண்டார். அவர் மனசுக்கு அந்த திருட்டு நாய் ஜெயித்து விட போகிறது என்று பட்டுவிட்டது. மரணம் நெருங்கி வந்துவிட்டது என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர் நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தார். அதிகபட்சம் தான் இன்னும் ஓராண்டு காலம்தான் வாழ முடியும் என்ற முடிவுக்கு வந்த பின் தான் தன் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் எண்ணி பார்த்தார். வாழ்க்கையை ஒரு பிரயாணமாக்கி கொண்டு காலமெல்லாம் ஊர் சுற்றி திரிந்து கொண்டிருந்த வேணுகோபாலன் இப்போது முடங்கி கிடக்கும் வீட்டையும் இதில் நெருக்கமாக தன்னோடு பிணைந்துவிட்ட சுற்றத்தையும் பற்றி கண் கலங்க யோசித்தார். அவர்கள் அவரிடம் காட்டுகின்ற அதிகபட்ச கனிவிலும் அன்பான வார்த்தைகளிலும் அவரிடம் அவர்கள் மறைத்து வைத்திருக்கிற அந்த இரகசியத்தை ஒரு கசந்த சிரிப்புடன் அவர் புரிந்து கொண்டார். தான் புரிந்து கொண்டதை அவர்கள் காணாத வண்ணம் தானும் ஒரு பொய்யில் ஒளிந்து கொண்டார். யார் ஒளிந்தென்ன, யார் மறைந்தென்ன, அது வரப்போகிறது என்று தீர்மானமாக நினைக்கையில் இந்த வீட்டின் பெரிய தூண்கள் நிறைந்த அந்த விலாசமான கூடத்தில் தன்னை ரோஜா மாலையிட்டு கிடத்தி வைத்திருக்கும் அந்த கோலத்தை ஒவ்வொரு அம்சமாய் நிதானமாக கண்முன்னால் கொண்டு வந்து காட்சிகளாய் காண்பார் வேணுகோபாலன். வயதான தாயும் தந்தையும் இந்த வயதில் தங்களுக்கு வராத சாவு இவனுக்கு வந்ததே என்று கதறி துடிப்பதை பார்ப்பார். வள்ளியம்மை முட்டி மோதி அழுவதை பார்ப்பார். தன் தமக்கை வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட இழப்புகளின் சோகங்களை எல்லாம் இதிலே இழைத்து கொண்டு அழுவதை பார்ப்பார். ஊரிலிருந்து பேரன் பேத்திகளோடு மகள் வருவாளே, மகனும் மருமகளும் எல்லாரும் வந்து நின்று துக்கம் கொண்டாடுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொள்ளும் போது இத்தனை கும்பலின் நடுவே இத்தனை சொந்தங்களின் நெரிசலில் வாய்விட்டு அழவோ மார்மீது விழவோ சொந்தமில்லாமல் இரகசியமாய் தன்னுள்ளேயே மருகி உரிமையற்று ஓரமாய் ஒதுங்கி நிற்பாளே அவள். அவளையும் நினைத்து நினைத்து அவர் உருகுவார். அவளுக்கும் அவருக்கும் என்ன உறவு? உண்மையை சொல்வதென்றால் அந்த டாக்டர் மேனன் இவர் உயிரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றி நாள் எண்ணிக்கொள்ளும்படி வள்ளியம்மையிடம் சொன்னாரே, அப்போது வேணுகோபாலனுக்கு வந்த முதல் நினைவே அந்த அவளை பற்றிதான். இந்த ரகசியம் அவளையும் இவரையும் தவிர இன்னொருவருக்கு தெரியாது. இந்த உறவின் வயசு அப்போதே 30ஐ கடந்து விட்டது. இவர் வெளியூர் போவதும் பெரும்பான்மை சமயங்களில் அவள் துணையோடுதான். அவளோடு போகாத சமயங்களில் ஒரு நாள் முன்னதாகவே ஊர் வந்து சேர்ந்து அவள் வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுவார். அவள் உறவை விடவும் இனிமையானது வேறொன்று இல்லை என்று ஒப்புக்கொள்வது வள்ளியம்மைக்கு தான் செய்யும் துரோகம் என்றெண்ணிய அச்சத்தால் தன்னைத்தானே அவர் ஏமாற்றிக் கொண்டிருந்தார். அவர் எந்த நேரத்திலும் செத்து போய்விடலாம் என்று டாக்டர் சொன்ன ரகசியத்தை அவர் ஓடோடி சென்று அவளிடம்தான் முதலில் சொன்னார். அவள் அழுதாள். அவருக்கு தெரியாமல் அவரோடு இரத்த பந்தமுடையவர்களும் சுற்றத்தினரும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் அந்த ரகசியத்தை அவளிடம்
அவரை தவிர வேறு யார் போய் சொல்லப் போகிறார்கள்? எனவேதான் மற்றவர்களிடம் தான் அறியாத ரகசியமாக பாவனை செய்து கொண்டிருக்கும் அந்த செய்தியை அவரே ஓடி போய் அவளிடம் சொன்னார். ஐயோ, அவள் அப்படி அழுதாள். இல்லைங்க, உங்களுக்கு முன்ன நான் செத்து போயிடுவேன் என்று அப்போதே அவள் தீர்மானமாக சொன்னாள். இது இவள் ஆசை என்று புரிந்து கொண்டார் வேணுகோபாலன். வெகு நேரம் அவள் அழுவதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். அவரது மரணத்துக்காக அவள் வருந்துவதை விட அந்த மரணத்துக்கான தன் துயரத்தை கூட அவள் பகிரங்கமாக காட்டிக்கொள்ள முடியாததற்கே வருந்துகிறாள் என்பதையும் அவர் உணர்ந்தார். வேணுகோபாலனின் வீட்டுக்கு அவள் எப்போதாவது வருவாள். இந்த வீட்டு மனிதர்களும் ஊராரும் அவள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர். எவ்வளவோ சொந்தமும் வசதிகளும் இருந்தும் கூட வேணுகோபாலனை ரகசியமாக சந்திக்கிற இந்த ஓர் உறவின் பொருட்டே அவள் ஒரு ஏகாங்கி மாதிரி இங்கே தனிமையில் வசிக்கிறாள். இவர்களின் ரகசியம் அம்பலமானால் அதனால் பாதிக்கப்பட போவது வேணுகோபாலன் அல்லது அவள் என்று இந்த இருவர் சம்பந்தப்பட்ட விஷயமாயிருப்பின் அவர்கள் இருவருமே அந்த ரகசியம் அம்பலமாவது குறித்து கவலை கொண்டிருக்க மாட்டார்கள். இதில் அவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட 2 குடும்பங்களின் கௌரவமே அடங்கி இருக்கிறபடியால் அது ரகசியமாகவே புதைக்கப்பட வேண்டிய விதி என்று அவர்கள் இருவரும் தீர்மானம் செய்தனர். அது மாதிரி சந்திப்புகளின் போது அவர்களில் யாருக்கேனும் திடீரென தோன்றும். எந்த வேளையிலும் அந்த மரணம் வரலாம் என்றாரே டாக்டர், இந்த ரகசியமான சந்திப்பு வேளையில் அது வந்து இந்த மரணமே அந்த ரகசியத்தை அம்பலமாக்குகிற நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டால்? இந்த நினைப்பு வந்த மாத்திரத்தில் அவர்கள் இருவரும் அவசரமாய் பிரிந்து விடுவார்கள். அப்படி பிரிந்து விலகி ஓடி வந்துவிட்ட பிறகும் உயிர் சுமந்து நிற்கிற அவலத்தை நினைக்க நினைக்க வேணுகோபாலனுக்கு சிரிப்பு வரும். கடைசியில் ஒரு சமயம் வேணுகோபாலன் ஒரு முடிவுக்கு வந்தார். வள்ளியம்மை மட்டும் யார்? என் மனைவிதானே, என் வாழ்வில் சம பங்கு கொண்டவள்தானே. இவள் மீது அன்பு இல்லாததாலோ இவளோடு வாழ்ந்த தாம்பத்தியத்தில் குறை கண்டதனாலோ இவளுக்கு போட்டியாக ஏற்படுத்தி கொண்ட உறவு அல்லவே இது. ஆனால் இதனை எப்படி புரிய வைப்பது? எவருக்கு இது புரியும்? ஆனால் எனது மரணம் வள்ளியம்மைக்கு மட்டுமாவது இதனை புரிய வைக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்து 25 வருஷங்களுக்கு முன்னால் கடுமையாக இருதய வலி வந்த ஒரு நாள் இரவெல்லாம் உட்கார்ந்து ஒரு உயில் எழுதினார் வேணுகோபாலன். 4-5 பக்கங்கள் தான் எழுதினார். அதற்குள் பொழுது விடிந்து விட்டது. அவ்வளவு யோசித்து யோசித்து அந்த உயிலை அவர் எழுதினார். தன் இருதயத்தையே திறந்து பிளந்து காட்டிய மாதிரி எழுதிவிட வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு எழுதினார். தனக்கு தெரிந்த அளவு இலக்கிய நயத்தோடு எழுதினார். உண்மையை எழுதினாலே பாஷைக்கு எவ்வளவு வலிவு வந்துவிடும் என்று அவருக்கு தெரியாததனால் வலிந்து வலிந்து பாஷையில் மெருகேற்றி அதை அவர் எழுதினார். வள்ளியம்மை அதை எங்கே வைத்திருப்பாள் என்று இப்போது யோசித்தார் வேணுகோபாலன். 25 வருஷங்களுக்கு முன்பு நான் செத்து போயிட்டேனா முதல் காரியமா இதை திறந்து படிச்சு பாரு, அழுறது எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ என்று சொல்லி அதை அவள் வசம் கொடுத்த போது இந்த ரகசியம் அவருக்கு தெரிந்துவிட்டதே என்று அதிர்ந்து நின்றாள் வள்ளியம்மை. வள்ளி, நீ ரொம்ப தைரியசாலி, அழாத. எல்லார் கதையும் முடிகிற கதை தானே. நான் உயிரோட இருக்கிற போது இதை திறந்து பார்க்கறதில்லைன்னு சத்தியம் பண்ணு என்று சத்தியம் வாங்கி கொண்டார் வேணுகோபாலன். அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்த போது வள்ளியம்மையும் அவள் மாதிரியே சொன்னாள். இதை திறந்து பார்க்கிற நிலைமை எனக்கு ஏற்படாம நான் சுமங்கலியா உங்களுக்கு முன்னால போயிடணும். பின்கட்டிலிருந்து சில பேர் பாய் தலையணைகளோடு கூடத்தை கடந்து திண்ணைக்கு படுக்க போனார்கள். சுப்பு மகள் ராசாத்தியும் வேறு 2 சிறுமிகளும் கூடத்தில் வேணுகோபாலனுக்கு எதிரே பாய் விரித்து படுத்துக் கொண்டார்கள். தாத்தா தாத்தா, ஒரு கதை சொல்லுங்களேன் என்றாள் சுப்பு மகள். முடிஞ்ச கதையா முடியாத கதையா என்று முனகிக் கொண்டார் கிழவர். வேணுகோபாலன் சில சமயங்களில் அவர்களுக்கு கதை சொல்லுவார்.
மீதியை நாளைக்கு சொல்லுவதாக ஒவ்வொரு நாளும் பாதியில் நிறுத்தி விடுவார். வள்ளியம்மை இறந்த ஒரு வார காலமாக அந்த கதை சொல்லும் வழக்கம் நின்றிருந்தது. தாத்தா, சித்திரக்குள்ளம் கதை நீங்க முழுக்க சொல்லலையே, அதுக்குள்ள பாட்டி செத்து போயிட்டாங்க என்று மற்றொரு சிறுமி ஒரு வாரத்திற்கு முன்பு சொன்ன பாதி கதையை ஞாபகம் ஊட்டினாள். இன்னைக்கு ரொம்ப நாளி ஆயிடுச்சு, உசுரோட பொழைச்சி கிடந்தா நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லியவாறே தூணருகே மாட்டியிருந்த அரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு கூனல் முதுகுடன் கூடத்து அறைக்குள் போனார் வேணுகோபாலன். அரிக்கேன் விளக்குடன் அவர் ஆடி நடக்கும்போது கூடத்து தூண்களின் நிழல்கள் பெரிதாய் குறுக்கும் மறுக்கும் விழுந்தன. அறைக்குள் சென்று வெகு நேரம் வரை எதையோ குடைந்து கடைசியாக வள்ளியம்மையின் பெரிய மரப்பெட்டி ஒன்றை திறந்து அரிக்கேன் விளக்குடன் அதனுள் குனிந்து அந்த கவர் இருக்கிறதா என்று தேடினார். பழைய நைந்த சரிகை புடவை ஒன்றில் மூட்டை கட்டி வைத்த ஒரு சந்தன பேழைக்குள் வெகு பத்திரமாக அதை அவள் பாதுகாத்து வைத்திருப்பதை வெகு சிரமத்துக்கு பின் கண்டெடுத்தார். பெட்டியை மூடிய பின் திரும்பி வந்து கூடத்து தூணருகே உட்கார்ந்து அந்த கவரை பிரிக்காமல் வெளிச்சத்தில் அதை வெறித்து பார்த்தார். நான் எந்த சமயத்திலும் இறந்து விடலாம் என்று டாக்டர்கள் எல்லாரும் ஒருமுகமாக சொல்லிவிட்டார்கள். இந்த ரகசியம் என்னிடம் மட்டும் மறைந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தெரிந்து கொண்ட பிறகு இந்த ரகசியம் எனக்கு தெரிந்துவிட்ட காரணத்தினாலேயே இதனை நான் எழுதுகிறேன் என்ற வாசகங்களோடு அந்த உயிலை எழுத ஆரம்பித்ததாக அவருக்கு இப்போது நினைவு வருகிறது. அதை எழுதி முடித்த பிறகு அதனை ஒரு முறை படித்து பார்க்க கூட அவருக்கு நேரமில்லை. அன்று அந்த அளவுக்கு அவரது நெஞ்சுவலி கடுமை கண்டிருந்தது. எனவே அதை அவசர அவசரமாக ஒரு கவருக்குள் இட்டு மூடி ஒட்டினார். கவரின் மீது அவர் எழுதினார், வள்ளியம்மைக்கு. நான் இறந்தவுடனே, இறந்த பிறகுதான் இதை திறந்து படிக்க வேண்டும் என்று எழுதி அந்த வாசகங்களுக்கு கீழே பலமாக பட்டையாக 2 கோடுகளை இழுத்திருந்தார். அப்போது அதிகாலை நேரம். வள்ளியம்மை தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த அறையில் அவள் பக்கத்தில் உட்கார்ந்துதான் இரவெல்லாம் அவர் அதை எழுதினார். அவர் எழுதி கொண்டிருக்கும் போது 2 முறை அவள் தூக்கத்திலிருந்து விழித்து, நீங்க தூங்கலையா, நாளைக்கு எழுதப்படாதா என்று கேட்டாள். அவளுக்கு என்ன தெரியும், இதை எழுதி முடிப்பதற்குள்ளாக கூட அவர் கதை முடிந்து போகலாம் என்ற அச்சத்தோடே அவர் இதை எழுதினார் என்பது. அந்த உயிலில் தன் மரணத்தை பற்றி மிகவும் துச்சமாக அவர் எழுதியிருந்தார். உண்மையில் சாவது குறித்து அவர் மிகவும் பயந்துதான் இருந்தார். ஆனால் அந்த பயத்துக்காக அவர் வெட்கப்பட்டார். எனவே தான் பயப்படவில்லை என்றும் தைரியமாகவே தலை நிமிர்ந்து ஒரு வீரன் மாதிரி சாகப் போவதாகவும் அதில் அவர் எழுதியிருந்தார். சிரிக்க சிரிக்க பேசுகின்ற தனது சுபாவத்தை இழந்துவிட்டதை ஈடு செய்து கொள்கிற மாதிரி ஒரு நையாண்டியும் கேலியுமாக அவர் அதை எழுதியிருந்தார். எந்த நிமிஷமும் இவன் கதை முடிஞ்சு போகலாம் என்று சொல்லிவிட்டார் டாக்டர் மேனன். இதை சொல்ல டாக்டர் எதுக்கு? என் கதை முடியும் முன் இந்த டாக்டரின் கதை கூட முடிந்து போகலாம். மனுஷ ஜீவிதத்தின் கதையே அப்படித்தான். எவன் கதையும் எப்போதும் முடிந்து போகலாம். கதை முடிந்து போவதை பற்றி கவலை எதற்கு? கதை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் கவலை எல்லாம் என்று எந்த நேரத்தில் எழுதினாரோ அது வெறும் நையாண்டி அல்ல, அது எவ்வளவு சத்தியமான உண்மை. வேணுகோபாலனின் கதை முடிவுக்கு காலம் கணித்த டாக்டர் மேனனின் பிரேத ஊர்வலம் இதே தெரு வழியாக போனதை திண்ணை மேலிருந்தவாறு அடுத்த வருஷமே இந்த வேணுகோபாலன் பார்த்தாரே. அந்த உயிரை எழுதி யார் வசம் ஒப்புவித்தாரோ அந்த வள்ளியம்மையும், அந்த உயிலில் யார் யாரை பற்றியெல்லாம் எழுதியிருந்தாரோ அவர்கள் எல்லாருமே போய்விட்ட பிறகு, தான் இறந்த பிறகு திறந்து பார்க்கும்படி தன் கையால் எழுதி ஒட்டிய அந்த கவரை தானே திறந்து பார்க்க நேர்ந்துவிட்ட விதியின் வேடிக்கையை எண்ணி பார்த்து அவர் சிரித்து கொண்டார். இதை திறக்கலாமா வேண்டாமா என்று ஒரு வினாடி யோசித்தார்.
வேறு யாரிடம் இதை ஒப்படைப்பது? அதற்கு கூட ஒரு சொந்தமில்லாத அனாதையாகிவிட்ட தனது வெறுமையை எண்ணி பெருமூச்சு விட்டார். பின் கட்டிலில் இருந்த ராசாத்தியின் தாய் சுப்பு கூடத்துக்கு வந்தாள். கூடத்து சுவரோரமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்த படுக்கையை கொண்டு வந்து தட்டி உதறி முற்றத்தின் ஓரமாய் தாழ்வாரத்தில் காற்றுக்காக வேணுகோபால் கோடை காலத்தில் படுக்கிற இடத்தில் விரித்தாள். வள்ளியம்மை உடம்பு சுகமில்லாமல் 1 மாசம் படுத்த படுக்கையாக இருந்தபோது அவளுக்கு உதவியாக ஆரம்பித்த பழக்கத்தை தொடர்ந்து செய்து வருகிறாள் சுப்பு. கைத்தடியுடன் எழுந்து பின்பக்கம் போனார் வேணுகோபாலன். சுப்பு அவருக்கு உதவியாக அரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் போனவள் பின்கட்டு வாசற்படியில் விளக்கை வைத்துவிட்டு திரும்பி வந்து முற்றத்திலிருந்த அண்டாவிலிருந்து ஒரு செம்பு தண்ணீரும் கொண்டு போய் வாசற்படி அண்டை வைத்தாள். அவர் கால் கழுவி கொண்டு வரும்போது அரிக்கேன் விளக்கின் வெளிச்சத்தில் அந்த பழைய காலத்து வீட்டின் இடிந்து போன அந்த பகுதியை பார்த்தார். தனக்கு பின் இந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடப் போவது யார் என்று யோசித்து பார்த்தார். மனதுக்கு எட்டிய தூரத்தில் உறவுக்காரன் என்று எவரும் தோன்றவில்லை. பேசாமல் இந்த சுப்புவுக்கோ அவள் மகளுக்கோ எழுதி வைத்து விடலாமா என்று யோசனை வந்ததும் நாக்கை கடித்து கொண்டார். வேண்டாம் என்று மனசுக்குள் தோன்றியது. உயில் எழுதினால் இவர்களும் கூட எனக்கு முன் போய்விடுவார்கள். என் ஜாதகம் அப்படி. கைத்தடியை சப்தமெழ ஊன்றியவாறு உள்ளே வந்து முற்றத்து தாழ்வாரத்தில் விரித்திருந்த தனது படுக்கையில் உட்கார்ந்து கொண்டார். சுப்பம்மா, பெட்ரூம் லைட்டை ஏத்தி இங்க வச்சுட்டு இந்த அரிக்கேன் விளக்கை நிறுத்திடு. அந்த பால் பாத்திரத்தையும் கொண்டாந்து தலைமாட்டில் வச்சுட்டு நீ போ. மணி 11க்கு மேல் ஆகியிருந்தது. சுப்பு போன பிறகு அந்த பெட்ரூம் விளக்கு வெளிச்சத்தில் அந்த கவரை பிரித்து உள்ளே இருந்த உயிலை எடுத்து விளக்கருகே பிடித்து பார்த்தார். பார்வை மங்கிவிட்டதால் எழுத்துகள் ஒன்றும் தெரியவில்லை. தன் மரணத்துக்கு பின் 1000 சொந்தங்களின் பேரில் தன் மீது கவிந்து கிடக்கும் நெரிசலினால் மறைக்கப்பட்டு மனம் விட்டு அழவோ மார்பின் மீது விழவோ உரிமையற்று ஓர் ஓரமாய் ஒதுங்கி நிற்பாளே அவள். அவளுக்கும் எனக்கும் உள்ள உறவை வெறுப்போ கோபமோ இல்லாமல் புரிந்து கொண்டு அவளையும் அருகே அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று வள்ளியம்மையை வேண்டிக் கொண்டு எழுதினாரே. 2 வருஷத்துக்கு பின் அவளது சொந்தங்கள் குழுமியிருந்த நெரிசலின் நடுவே அவளை கிடத்தி வைத்திருந்த போது இவர் போய் எந்த உரிமையும் இல்லாமல் எவனோ மாதிரி ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று இரகசியமான கண்ணீரை மேல் துண்டில் மறைத்து கொண்டு வந்தாரே. அன்றைக்கு இரவு கூட அந்த மானம் கெட்ட மார்பு வலி வந்தது. திடீரென்று அவருக்கு தோன்றியது, இந்த 25 வருஷங்களை நான் வீணடித்து விட்டேனே. சாகிறவன் எங்கே செத்தால் என்ன, அதற்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்து சீ. அவள் இறந்த அன்று வேணுகோபாலன் இந்த உயிலை வள்ளியம்மையிடம் இருந்து வாங்கிக் கொள்ளலாமா என்று கூட நினைத்தார். இருக்கட்டுமே, நான் செத்த பிறகாவது வள்ளியம்மைக்கு இந்த ரகசியம் தெரியட்டுமே என்று விட்டுவிட்டார். தன் மகனை பற்றி மகளை பற்றியெல்லாம் கூட அந்த உயிலில் எழுதி வைத்திருந்தார். அவரது மகள் 6வது பிரசவத்திலும் அந்த அல்பாயுசு மகன் 45 வயதில் ஏதோ ஒரு நோயினாலும் அந்த உயிலில் யார் யாரை குறிப்பிட்டிருந்தாரோ எல்லாருமே காலமான பின் இந்த உயிலுக்கு மட்டும் என்ன உயிர் இருக்கிறது? வேணுகோபாலன் அந்த உயிலின் கடைசி பக்கத்தை பார்த்து கொண்டிருந்தார். நான் இறந்து போனால் யாரும் அழ வேண்டாம். பாசம் கொண்டவர்களுக்கு இது கஷ்டம்தான். இருந்தாலும் இது எதிர்பார்த்த மரணம் என்பதால அழுது அழுது பொய்யான உணர்ச்சிகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். வள்ளி, நீ ஒன்று செய்ய வேண்டும். நம்ம வீட்டு கிராமபோன் பெட்டியில ராஜரத்னம் பிள்ளையோட நாதஸ்வர பிளேட்டை போட்டு கல்யாண ஊர்கோல மாதிரி மங்களகரமா என் பிணத்தை எடுத்துக்கொண்டு போக ஏற்பாடு செய்யணும் என்று எழுதியிருந்த அந்த வரிகளை சிரமப்பட்டு படிக்கிற மாதிரி அந்த காகிதங்களை வெறித்த பார்வையோடு நினைவுபடுத்தி கொண்டார். வேணுகோபாலன் பரிதாபமாக பெருமூச்செறிந்தார். இப்போது
இவர் இறந்து போனால் அழுவதற்கு யார் இருக்கிறார்கள்? யாரும் அழ வேண்டாம் என்று எழுதி வைத்த இந்த உயிலல்லவா இன்று பொருளற்று அவசியமற்று இறந்து போய்விட்டது. வேணுகோபாலனுக்கு சிரிப்பு வந்தது. கூடத்தில் வள்ளியம்மையின் படத்தருகே அம்மன் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வேணுகோபாலன் கொட்டாவி விட்டார். தூக்கம் வந்துவிட்டது. பாலை குடிப்பதற்காக கைப்பிடி உள்ள அந்த வால்கப்பை எடுத்தார். பால் ஆறி பச்சை தண்ணீர் மாதிரி இருந்தது. கையில் இருந்த காகிதங்களை பெட்ரூம் லைட்டில் நீண்டு எரியும் சுடருக்கு மேலே பிடித்தார். காகிதம் சுருண்டு கரிந்து குபுக்கென்று எரிந்தது. எரிகிற காகிதங்களை ஒரு கையிலும் மற்றொரு கையில் அந்த ஜுவாலை மீது அந்த வால்கப்பையும் ஏந்தி பிடித்து பாலை சூடாக்கினார் வேணுகோபாலன். தாத்தா, என்ன செய்றீங்க? நான் தான் பாலை சூடு பண்ணி தரேன்னு சொன்னேனே என்று சொல்லிக்கொண்டே சுப்பம்மாள் வந்தாள். வேணுகோபாலன் அவளை பார்த்து சிரித்தார். இந்த கதை எப்படி இருந்தது? இதை வாசிக்கும் போது ஒரு விதமான மனபாரம் எங்கிருந்தோ வந்து மனசை அழுத்துது. வேணுகோபாலன் தான் எழுதின உயிலோட மரணத்தையும் கடைசியா பார்க்கிறாரு. தன்னுடைய மரணம் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் ஒவ்வொருவருடைய இறப்பையும் சந்திக்க கூடிய அந்த வாழ்வின் நிலையில்லா தன்மையை உணர்கிற தருணமா அந்த கதையை முடிச்சிருந்தாரு ஜெயகாந்தன் அவர்கள். இது போன்ற மேலும் கதைகளை கேட்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைகள் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை நீங்க சொடுக்கி கேட்கலாம். வேற கதைகளும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுல இருந்து நீங்க கேட்டுக்கலாம். என்னுடைய கதை வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய மேலான விமர்சனங்களையும் எனக்கு தாங்க. நன்றி.